வணக்க நண்பர்களே. இலங்கையின் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 3 இளைஞர்கள் ரஷ்யாவினுடைய இராணுவத்தில் கட்டாயப்படுத்தி இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும். இப்போ அது தொடர்பாக வெளிவந்திருக்கிற ஒரு செய்தி தான் இன்றைக்கு இந்த வீடியோ வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ரைட், இப்போ என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் இலங்கையின் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 3 இளைஞர்கள் வெளிநாட்டுக்கு சில போலி ஏஜென்ட் மூலமாக அந்த முகவர்கள் மூலமாக வெளிநாட்டுக்கு அனுப்புறதா சொல்லி அவங்கள கொண்டு போய் கட்டாயப்படுத்தி ரஷ்ய இராணுவத்தில் வந்து இணைச்சி விட்டுட்டாங்க. இப்போ அது தொடர்பாக வந்து அந்த இளைஞர்கள் அங்கேருந்து கூட அங்கேருந்து அந்த காணொலிகளை வீட்டில் இருக்கிறவர்களுக்கு பகிர்ந்திருக்கிறார்கள். தொலைபேசி மூலமாக உரையாடலை மேற்கொண்டு அங்கே நடக்கிற விஷயங்கள் தங்கள் ஏஜென்ட் எப்படி ஏமாற்றி இந்த ரஷ்ய இராணுவத்தில் இணைச்சி சேர்த்து விட்டுருக்குறாங்க, கட்டாயப்படுத்தி சேர்த்து விட்டுருக்குறாங்கன்னு சொல்லி அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்க பகிர்ந்திருந்தாங்க. இது தொடர்பாக இலங்கைக்குரிய ரஷ்ய தூதரகம் என்ன சொல்லியிருந்ததுன்னு சொன்னால், இந்த செய்தி வந்து இந்த விடயம் வந்து ஆதாரமற்ற விடயம்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இந்த இளைஞர்கள் ரஷ்ய இராணுவத்தில் கட்டாயப்படுத்தி இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த செய்தியானது ஆதாரமற்ற என்று சொல்லி இலங்கைக்கான ரஷ்ய தூதரகம் வந்து இதை வந்து முற்றுமுழுதாக மறுத்திருந்தாங்க. இப்போ என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், பாராளுமன்றத்தில் இன்றைய தினம், அதாவது 6ஆம் தேதி, டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக வந்து கதைக்கப்பட்டிருக்குது. பாராளுமன்றத்தில் யார் இது தொடர்பாக கதைச்சிருக்காங்கன்னு சொன்னால், ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் தான் இது தொடர்பாக வந்து கதைச்சிருக்கிறார். ரஷ்ய இராணுவத்தில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 3 இளைஞர்கள் போலி ஏஜென்ட் மூலமாக ஏமாற்றப்பட்டு கட்டாயப்படுத்தி ரஷ்ய இராணுவத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை ரஷ்ய இராணுவத்திடமிருந்து திரும்ப இலங்கைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவர்களுடைய குடும்பத்துக்கு மீட்டு தருமாறு இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் வந்து கேட்டிருக்கிறார். இவர் இதை பாராளுமன்றத்தில் கேட்ட பிற்பாடு தான் இன்னொரு விஷயம் வந்து வெளியே வந்திருக்கு. இது தொடர்பாக இந்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞர்கள் ரஷ்ய இராணுவத்தில் இணைக்கப்பட்ட தொடர்பாக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து வெளியால் வந்திருக்கு. என்னன்னு சொன்னால், ஏற்கனவே இந்த பிரச்சனை தொடர்பாக, அதாவது இலங்கையில் இருக்கிற இளைஞர்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புறதா சொல்லி ஏஜென்ட் மூலமாக ஏமாற்றப்பட்டு இந்த ரஷ்ய இராணுவத்தில் ஏற்கனவே இளைஞர்கள், அதாவது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞர்கள் அல்ல, சிங்கள மொழி பேசுகின்ற சகோதர மொழி பேசுகின்ற இளைஞர்கள் நிறைய பேர் வந்து இப்படி ஏமாற்றப்பட்டு ரஷ்ய இராணுவத்தில் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் இது தொடர்பாக ஏற்கனவே பாராளுமன்றத்தில் கதைச்சிருப்பதாக வந்து இன்றைக்கு வந்து செய்தி வெளியாக இருக்குது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர் அவர்கள் வந்து ஸ்ரீதரன் ஐயா கதைச்ச பிற்பாடு பாராளுமன்றத்தில் எழுப்பி அவரும் வந்து கதைச்சிருக்கிறார். அதாவது சபை முதல்வர்கிட்ட வந்து இது வந்து முறையிட்டிருக்கிறார். ஏற்கனவே பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக வந்து கதைச்சதாகவும் பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக வந்து எந்த விதமான தீர்வுகளும் எட்டப்படவில்லை என்று சொல்லியும், இது தொடர்பாக பாராளுமன்றத்தில் எந்த விதமான முடிவுகளும் எடுக்கவில்லை என்று சொல்லியும், இதற்கு முதல் இந்த அரசாங்கம் இதற்குரிய தீர்வுகளை பெற்றுத்தரவோ அல்லது இது தொடர்பான அந்த இளைஞர்களை திரும்ப இலங்கைக்கு மீட்டு கொண்டு வரக்கூடிய முயற்சிகளிலேயோ ஈடுபடவில்லை என்று சொல்லியிருக்கிறார். இதற்கு வந்து சபை முதல்வர் விமல் ரத்நாயக் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த விடயம் தொடர்பாக, அதாவது இந்த இளைஞர்கள் இலங்கையில் இருக்கிற யாழ்ப்பாணத்து இளைஞர்களாக இருந்தாலும் சரி, சகோதர மொழி பேசுகின்ற இளைஞர்களாக இருந்தாலும் சரி, இப்படி வெளிநாட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லி ஏமாற்றப்பட்டு ரஷ்ய இராணுவத்தில் கட்டாயமாக இணைக்கப்பட்ட தொடர்பான விவரங்களை வந்து வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சர் மற்றும் பிரதி அமைச்சர் ஆகியோருக்கு சமர்ப்பிக்குமாறு சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த இளைஞர்கள் தொடர்பான தகவல்களை வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சருக்கும் அதோடு சேர்த்து பிரதி அமைச்சருக்கும் வந்து சமர்ப்பிக்குமாறு சபை முதல்வர் விமல் ரத்நாயக் அவர்கள் வந்து இன்றைய தினம் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு வந்து வெளிநாட்டு அலுவலர்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் ஹேரத் வந்து என்ன சொல்லியிருக்கிறார்னு சொன்னால், குறித்த தரப்பினர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லி உறுதியளிச்சிருக்கிறார். அதாவது இந்த இலங்கையிலிருந்து ஏமாற்றப்பட்டு வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக போலி முகவர்கள், போலி புரோக்கர் மூலமாக ஏமாற்றப்பட்டு ரஷ்ய இராணுவத்தில் கட்டாயத்தின் பேரில் இணைக்கப்பட்டிருக்கிற இந்த இளைஞர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். என்னென்னு சொன்னால், இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச யாழ்ப்பாணத்தில் இந்த 3 இளைஞர்கள், எங்களுக்கு தெரியாமல் எத்தனையோ இளைஞர்கள் வந்து இப்படி ஏஜென்ட் மூலமாக பிள்ளையான ஏஜென்ட்கள் மூலமாக ஏமாற்றப்பட்டு ரஷ்ய இராணுவத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த இளைஞர்களை மீட்பது தொடர்பாக வெளிநாட்டு அலுவலர்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜித ஹேரத் வந்து கூறியிருக்கிறார். இந்த இளைஞர்களை திரும்ப நாட்டுக்கு கொண்டு வரதில் வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குன்னு சொல்லி விஜித ஹேரத் வந்து சொல்லியிருக்கிறார். ஆனாலும் சிக்கல்கள் இருந்தால் கூட அந்த இளைஞர்களை வந்து நாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லி விஜித ஹேரத் அவர்கள் வந்து இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் கூறியிருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த தகவல் தான் உங்களோட பகிர்ந்துள்ளோம்னு நினைச்சிருந்தேன். நான் இது தொடர்பாக மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் அதேன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். மற்றது இப்போ இது மாதிரி வெளிநாட்டுக்கு போகிற நிறைய இளைஞர்கள் இப்படி பொய்யான
புரோக்கர்ஸ் பொய்யான ஏஜென்ட் மூலமாக வெளிநாடு செய்ய முயற்சிக்காமல் லீகலாகவே போகிறது வந்து ஒரு நல்ல விஷயம். லீகலாக போகிறதுக்கு வந்து நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பின்பற்றி அதன்படி போகிறது வந்து அப்படி போகிறதால வந்து இப்படியான விஷயங்களுக்குள்ளே வந்து நாம் மாட்டுப்படுறதுலேருந்து கொஞ்சம் தப்பிச்சு கொள்ளலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். இது தொடர்பான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தெரியுமென்னு சொன்னால் அது என்னென்னு சொல்ல மறக்காமல் கமெண்ட்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.